தேர்தல் பிரச்சாரம்னு வந்துட்டா அடுத்த கட்சியை இல்லை ஆளும் கட்சியை இல்லை இன்னொரு கட்சியை கழுவி ஊத்துறது இங்கே வாடிக்கையாகி போச்சு. எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்கு இல்லை எந்த அளவு அது ஒர்க் அவுட் ஆகும் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகாது நம்ம பேசுறது சரியா அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நம்ம விஜய் சாரே சிஎம் சாரே எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? இங்கே நடக்கிற பல பாலியல் கொடுமைகள் வன்முறைகள் இதுக்கெல்லாம் காரணம் அப்போ ஆட்சி செஞ்ச அரசு அப்படின்னாரு. இல்லை புரியல. ஆனால் தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சு சிஎம் ஆன அப்புறம் அவருக்கு ஒரு புது ஞான உதயம் கிடைச்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு? அதாவது அந்த சிங்கப்பெண் அதிரடி படையில் சொல்கிறாரு, தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எப்படி இருக்கு? இந்த வடிவேல் ஒரு படத்தில் நைட்டு 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது, ஏன்னா அவர் சரக்கு அடிச்சுட்டு தூங்கியிருப்பார். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது நைட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நைட்டு அவங்க அப்பா அம்மா போட்டு மிதின்னு மிதிச்சிருப்பாரு. காலையில் அவங்களுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு ஆரத்தி எடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குவார். சும்மாறா. அதே மாதிரி தான் இந்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கண்ட மேனிக்கு பேசி விட்டுறாங்க எல்லாரும். நம்ம குறிப்பிட்டு ஒருத்தரது இல்லை, எல்லா கட்சியினரும். அப்புறம் தேர்தல் முடித்து தோத்துக்கிட்டால் அதை கண்டுக்கிறது இல்லை. ஜெயிச்சுக்கிட்டாங்கன்னா அதே கருத்தை முதல்ல அந்நியனா பேசுவாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜெயிச்ச அப்புறம் அம்பியா அப்படியே பம்மிடுறாங்க. இதுதான் அரசியல். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானா இப்படி பேசிட்டு போறான்? இதைத்தான் புரிஞ்சுக்கோங்க, இதைத்தான் தெரிஞ்சுக்கோங்கிறான். ஆனா ஒரு கூட்டம் இன்னும் முட்டு கொடுக்குது. முட்டு